சோம்பு போட்டுக்கிட்டேன். 1 கிலோ கறிக்கு எவ்வளோ தேவையோ அந்த சோம்பு போட்டுக்கிட்டேன். வெங்காயம் போட்டிருக்கேன், வதக்கணும். கருவேப்பிலை, பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா வாசனை சூப்பராக இருக்கும். கல் உப்பு போட்டுக்கலாம். எப்பவுமே சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எது பண்ணுறதா இருந்தாலும் அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்தால் தான் இந்த கிரேவிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இன்னும் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். ஓரளவு வதங்கிருக்கு. இப்போ நான் வந்து இதில் இன்னும் கூட ப்ரௌன் கலரில் வரணும். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌனாகவே ஆகலை, போதும். இந்த ப்ரௌன் கலர் ஆனது போதும் நினைக்கிறேன். ப்ரௌன் கலர் ஆகிடுச்சா? இதில் வந்து மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, தனியானா நான் கொத்தமல்லி விதை, மிளகா, காஞ்ச மிளகா, 2 ஏலக்காய், பட்டெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச மசாலா. இப்போ இதையும் போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த வாசனை வரட்டும். வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து 1 கிலோ கறி நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதுலேயே நல்லா பெரட்டிடலாம். பாருங்க, இதுலேயே இது வேகட்டும். இனிமேல் தான் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், தக்காளி எல்லாம் சேர்க்கணும். சிக்கன் 65 மசாலா தூள் சேர்க்கணும். உப்புலாம் சேர்த்தாச்சு. இது வந்து சிக்கன் மசாலா, அது போட்டுக்கலாம். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா இப்போ தக்காளி போடணும். மிக்சியில் அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டுக்கிடணும். இது கொஞ்சம் வேகட்டும். தக்காளி அப்புறமா போட்டுக்கிடலாம். இதில் வந்து நான் அரைச்சி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கிடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக நம்ம இந்த மிக்ஸி ஜாரு இதெல்லாம் நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம்.